கல்வியில் தலைநிமிர்ந்த நாடு, தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று புகழப்படுகிற தமிழகத்தில் இந்திய உலகளாவிய கல்வி உச்சி மாநாடு 2026 தொடங்கி இருக்கிறது. அறிவுசார் நகரத்தை தமிழக முதலமைச்சர் துவக்கி இருக்கிறார். பலத்த கரவொலியோடு வாழ்த்துகளோடு உங்களுடைய அன்பு அறிவு வெளிச்சத்தை தீட்டுவதற்காக இந்த இணைய விழாவிற்கு வருகை தந்து உயர்கல்விக்கான ஒப்பந்தங்கள் புரிதலையும் தொழில் முதலீட்டையும் உலகளவில் தமிழகத்தினுடைய உயர்கல்வி எந்த அளவிற்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது என்ற நிலைப்பாட்டை தெரிவிக்கவும் அனைத்துமாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தமிழக முதலமைச்சர், தன்னகரலாத தலைவர், இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களில் முதன்மை வாய்ந்த முதல்வர் என்று இந்தியா பாராட்டப்படுகிற தமிழக முதலமைச்சர் அவர்களை வருக 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 என்று உங்கள் பலத்த கரவொலியோடு வணங்குகிறேன், வரவேற்கிறேன். அமைச்சர் உள்ளிட்ட துணைவேந்தர் உள்ளிட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற கல்வியாளர்கள், வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கிற முதலீட்டாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், தமிழக மாணவ மாணவியர்கள், அரங்கத்தில் குழுமி இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சிக்கான நோக்கத்தை தெள்ளந்தெளிவாக எடுத்து உரையாற்றியிருக்கிறார்கள். இந்திய அளவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் உலகளாவிய கல்வி உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு தகுதியுடைய நாடு தமிழ்நாடு என்பதை தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணிகள், சிறப்புகள் உண்டு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இந்திய அளவில் தமிழ்நாடு உச்சநிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட பிதாமகன்கள் இன்றைக்கும் பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து இருமொழி கொள்கையில் 1969 இன்று வரை நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்த மாணவர்கள் உள்ளடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. எனவே உலகளாவிய கல்வி உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு தகுதியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை. உரையாற்றிய UK பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் சொன்னார், தொல்காப்பியத்தை சுட்டிக்காட்டி கல்வியினுடைய நிலை குறித்து. ஐயன் வள்ளுவன் சொன்னான், கற்க. உலகத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு முற்பட்டப்பட்ட முப்பாலும் தெரிந்த திருக்குறளில் கற்க என்று கல்வியை போதித்தது தமிழ். அதை தமிழை போதித்தவர் திருவள்ளுவர் என்ற மகா கவிஞர். கற்க, கசடர கற்க, கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே கல்விக்கு வழிகாட்டியான நாடு தமிழ்நாடு. தமிழ் மொழி ஐயன் வள்ளுவன் என்பது இந்த மாநாட்டிற்கு மற்றொரு சிறப்பு. தாய் வீட்டில் தமிழகத்தில் உச்சி மாநாடை முதலமைச்சர் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கல்விதான் அறிவு வெளிச்சத்தின் உச்சம். தமிழக முதலமைச்சர் பல்வேறு பல்கலைக்கழகம் மற்றும் கல்வியாளர் மாநாட்டில் பேசும்போது சொல்லுவார், தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது, அது உலகளவில் ஒப்பிட வேண்டும். ஜப்பானை போல், ஆஸ்திரேலியாவை போல், நியூசிலாந்தை போல் என்று ஒப்பிட்டு சொல்லுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். சொல்லுவதை செயலாக்க முதல்வர் அவர்களே இன்றைக்கு நியூசிலாந்திலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, மலேசியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுடைய மாநில மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள் தலைநகர் சென்னைக்கு நீங்கள் ஆளுகிற மாநிலத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இந்தியாவின் தலைநகர் கல்வி என்பதை மீறி உலகளவிலும் கல்வியில் தமிழ்நாடு தலை சிறந்து நிற்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி நிரூபித்து காட்டியிருக்கிறது என்பதை மனதார வரவேற்றிட வேண்டும். இன்றைக்கு உயர்கல்வி உச்சங்களை நாம் எப்படி பெற்றோம்? திடீரென ஒரு நாளில் வந்ததா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் பொறியியல் கல்விக்கு நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார். ஒரு குடிசையில் வாழுகிற மாணவன் கூட தன்னை பொறியாளர் என்று சொல்லுகிற தகுதியை உயர்த்தி கொண்ட காலம் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலம். அதைத் தொடர்ந்து குடும்பத்தில் முதல் பட்டதாரியா வா, 5 மதிப்பெண் குறைவாக இருக்கிறதா, கவலைப்படாதே, மற்ற மாணவன் 50 என்றால் நான் 5 மார்க்கை கூடுதலாக தருகிறேன், 55 வெற்றுக்கொள் என்று
முதல் பட்டதாரியை ஊக்குவித்த முதல் முதலமைச்சர் இந்தியாவில் டாக்டர் கலைஞர் என்ற மாபெரும் தலைவர். நான் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இருக்கிற மாணவர்களை கேட்பேன், முதல் பட்டதாரிகள் யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்கள் என்று. 70% மாணவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தின் முதல் பட்டதாரியை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம், டாக்டர் கலைஞர். அதை தொடர்ந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். கிராமப்புற மாணவனா 15% இடஒதுக்கீடு படி, நீ தாழ்த்தப்பட்டவனா பட்டியலினத்தை சார்ந்தவரா அனைத்து வசதியும் அரசு ஏற்கும் என்ற அந்த அறிவிப்பு. அதை தொடர்ந்துதான் தன்னுகளாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் படிப்போம், பட்டங்களை பெறுவோம், காகிதத்தோடு வெளியேறுவோம். ஆனா அந்த பட்டதாரி தான் படிக்கும் காலத்திலேயே ஒரு திறனை, ஒரு ஸ்கில் பவரை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று முதலில் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் இந்தியாவில் தன்னுகளான முதலமைச்சர் நீங்கள் தான். படிக்கும் போதே அவன் பயிற்சி பெறுகிறான், படிக்கும் பொழுதே அவன் தொழில் முனைவோராக மாறுகிறான். படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற காலத்தை மாற்றி நான் 100 பேருக்கு வேலை தருவேன் என்ற உத்தரவாதத்தை தருகிற திட்டம் நான் முதல்வன் திட்டம். எனவே உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிறது. அனைவருக்கும் அனைத்தும் கல்வியின் கொள்கை முதலமைச்சர் கருத்து. பெண் கல்வி இல்லை என்று பேசப்பட்ட தமிழகத்தில் புதுவை பெண் திட்டத்தில் லட்சக்கணக்கான மாணவிகள், இன்றைக்கு தமிழ் புதுவன் திட்டத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள். ஆனால் அம்பேத்கர் பெயரில் அரசின் உதவித்தொகையால் ஒரு கூலி வீட்டு பிள்ளை கூட வெளிநாடு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற சூழல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இந்த கட்டமைப்பை உருவாக்கிய ஒரே முதலமைச்சர், தன்னுகளான தலைவர் தமிழக முதலமைச்சர். நீங்கள் தலைமையேற்றுதான் அகில இந்திய அளவில் கல்வியின் உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு முழு தகுதியும் பெருமையும் இந்த தமிழகத்திற்கு உண்டு என சொல்லி, உலக நாடுகளோடு போட்டியிடுகிற எங்கள் மாணவ செல்வங்களே, அறிவை விசாலமாக்குங்கள். முதலமைச்சர் சொல்லுவார், படி படி படி, உங்கள் படிப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்கள் குடும்பத்தை திராவிட மாடல் ஆட்சி பார்த்துக் கொள்ளும், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உயர்கல்வியும் இந்த விழாவும் பலத்த கரவொலியோடு நன்றி சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிநடத்துங்கள். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Ladies and gentlemen, I would now like to respectfully invite the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly do the honors and lay the foundation stone for Tamil Nadu Knowledge City.